இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிரேக்கப். இப்ப வந்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அந்த பையன் அந்த பொண்ணை போய் ப்ரொபோஸ் பண்றான். இது வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி நடக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சுன்னா அந்த பொண்ணு அந்த பையனை போய் ப்ரொபோஸ் பண்ணும். சரி, இப்ப ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த ப்ரொபோசல் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ, இவங்க வந்து அவங்களுக்கு என்னை பிடிக்கணும்னு இவங்க ஃபுல் கிரீன் ஃபாரஸ்டா மாறிடுறாங்க. இப்ப நான் ஒரு பையனால நான் பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுறேன். இது ரெண்டு ஜெண்டருக்கும் சூட் ஆகும். இப்ப வந்து அந்த பையன் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கணும்னு தன்னோட உண்மையான கேரக்டர் காட்ட மாட்டான். இப்ப அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கணும்னு அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் தலையாட்டுவான். சரி, இதுதான் இந்த பையனோட உண்மையான கேரக்டர் இருக்குன்னு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு ஓகே சொல்லிரும். இதுக்கப்புறம் தான் ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ். ஆரம்ப காலத்துல சூப்பரா தான் போகும். அப்புறம் ரியாலிட்டி ஹிட் ஆகும் போது சண்டை பிச்சுக்கும். இப்பதான் இந்த பையனோட உண்மையான கேரக்டர் வெளியில வரும். அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேப்பா, இது உன்னோட உண்மையான கேரக்டர் இல்லையா பேபி? அவனும் சொல்லுவான், இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர், புடிச்சாரு இல்லாட்டி கிளம்பிட்டு போயிட்டே இரு. அண்ட் இந்த மீன் டைம்ல நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணிருப்பான். என்ன ஆனாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி, ஓகேடா புருஷா. அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி பறக்கும்போது பிராக்டிகலால யோசிக்க தோணாது. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஃபேமிலியை பத்தி யோசிக்க தோணாது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தான் இருக்கும். அது வந்து தைரியம் இல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளவுதான். சோ மேக்ஸிமமா பிரேக்கப்லாம் இதனாலதான் நடக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. பட்டாம்பூச்சிக்கு இடம் கொடுத்தா கரப்பாம்பூச்சி தான். சோ இந்த மாதிரி டேட் பண்ற டைம்ல உங்களோட உண்மையான கேரக்டர் காமிங்க. உன்னோட ஓன் செல்ஃபை மறைச்சிட்டு உன்னை ஒரு கிரீன் ஃபாரஸ்டா காமிக்கணும்னு நினைச்சா நீ எதிர்பார்க்கற மாதிரி உன்னை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஆனா அது லாங் டேர்முக்கு நீடிக்குமான்னு கேட்டா நீடிக்காது. உன்னோட ஓன் செல்ஃபை மாத்திட்டு உன்னை ஒருத்தருக்கு பிடிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. உன்னையா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான காதல்.